தாடியை எந்த அளவு வைக்கணும் என்று சில உலமாக்கள் சொல்றாங்க. தாடி வந்து வளர்க்கணும் என்று கத்திரிச்சு தாடி ரசூலுல்லாஹ் எப்படி தாடி வச்சாங்கன்னு சொல்லி கொஞ்சம் சொல்ல முடியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாடி வைக்க சொல்லியிருக்கிறார்கள். தாடி எந்த அளவுக்கு வைக்க வேண்டும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு வைத்தார்கள், இதுதான் இந்த சகோதரருடைய கேள்வி. இந்த கேள்விக்கு ரொம்ப விவரமாக நீங்கள் ஆதாரங்களோடு தெரிந்து கொள்ள விரும்பினீர்களேயானால் உங்களுக்கு நம்முடைய onlinepj.com என்ற இந்த இணையதளத்தில் தாடி ஒரு ஆய்வு என்கிற தலைப்பில் ஒரு நீண்ட ஆய்வு கட்டுரை வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் நீங்கள் விவரமாக அறிந்து கொள்ள விரும்பக்கூடியவர்கள் அதை எழுத்து வடிவில் நீங்கள் பார்க்கும் பொழுது என்னவாக இருக்கும், அந்த ஹதீஸுகளெல்லாம் நம்பரோட மூல டெக்ஸ்டோடு உங்களுக்கு பார்க்கும் பொழுது இதயத்தில் நல்லா பதியக்கூடியதாக இருக்கும். இருந்தாலும் கேட்டதுக்கு சுருக்கமாக வாய்மொழியாக சில தகவல்கள் நம்ம சொல்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாடி வைக்க சொன்னார்கள் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது, வைக்கணும். ஏன்னு கேட்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய செயல்களை பொறுத்த வரைக்கும் வணக்க வழிபாடுகள் சம்பந்தப்பட்ட செயல்கள் ஒரு பக்கம் இருக்கிறது, வணக்க வழிபாடு இல்லாத சில செயல்கள் ஒரு பக்கம் இருக்கிறது. வணக்க வழிபாடுகளை பொறுத்த வரைக்கும் அவங்க சொன்னாலும் வணக்கம், அவங்க செஞ்சாலும் வணக்கம், அவங்க அடுத்தவர்கள் செய்வதை அங்கீகரித்தாலும் வணக்கம், மூணுமே வணக்கமாகிவிடும். வணக்க வழிபாடை சேராத விஷயங்களாக இருக்குமேயானால் அதை அவங்க செஞ்சால் வணக்கமாகாது, சொன்னால் தான் வணக்கமாகும். இப்போ தலைமுடி வளர்த்தார்கள், அது வணக்கம் கிடையாது, சுன்னத்து கிடையாது. தாடி வளர்த்தார்கள், அது சுன்னத்து. ஏன் ரெண்டு முடி தானே, ரெண்டையுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யத்தானே செஞ்சாங்க என்றால் அவங்க செஞ்சதுனால இது சுன்னத்தாகாது. ஏன்னா முடி எல்லாரும் தான் வளர்த்தாங்க, தாடி எல்லாருக்கும் தான் வருது. முஸ்லீமாக இருந்தால் தான் தாடி வரும்னு கிடையாது. முஸ்லீம் அல்லாதவர்கள் நம்ம காலத்துலையும் அந்த காலத்துலையும் எல்லா காலத்துலையும் நினைஞ்சிருக்கிறாங்க. உலகம் பூரா தாடி வைக்கக்கூடியவர்களும் வைக்காதவர்களும் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் தலைமுடி வைக்கக்கூடியவர்கள் வைக்காதவர்கள் இருக்கிறார்கள். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைமுடி வைத்தாலும் அவங்க தாடி வைத்தாலும் அவங்க வச்சதுனால அது என்னவாகாது, சுன்னத்தாகாது. அவங்க தொழுதா சுன்னத்தாகவும், அவங்க இபாதத்து சம்பந்தமாக எதையாவது செஞ்சு காட்டினார்கள்னா அதெல்லாம் சுன்னத்தாயிரும். துன்யா சம்பந்தப்பட்ட இயற்கை சம்பந்தப்பட்ட வணக்க வழிபாடுகளோடு தொடர்பில்லாத காரியங்களாக இருக்குமையானால் அவங்க செஞ்சதோட சொல்லணும், சொன்னால் தான் மார்க்கமாகும், செஞ்சால் மட்டும் மார்க்கம் ஆகாது. அப்போ தலைமுடியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சாங்க, தலைமுடியை அவங்க வச்சபடி இந்த மாதிரி தோல் பூஜை அளவுக்கு வைக்கிறது சுன்னத்து என்று யாரும் சொல்லக்கூடாது. ஏன், அவங்க தலைமுடியை வச்சாங்களே தவிர எல்லாரும் தலைமுடியை பெருசாக வையுங்க, தோல் பூஜை அளவுக்கு வையுங்க என்று ஆர்டர் போடலைங்கும் பொழுது அது அவங்க வச்சுருக்கிறாங்க, அவ்வளோதான். அவங்களுக்கு பிடிச்சிருக்கு வச்சுருக்கிறாங்க என்ற அர்த்தம் தான் அதுக்கு வருமே தவிர தலைமுடி வைப்பது சுன்னத்து ஆகாது. அதே மாதிரி தான் இப்போ தாடியை பொறுத்த வரைக்கும் அவங்க வச்சாங்க, வச்சதுனால அது சுன்னத்து இல்லை, வையுங்கன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அதான் சுன்னத்து. எதனால தாடி சுன்னத்தாகிறது, தாடியை வளருங்கள்னு அவங்க சொன்னாங்க பாருங்க, சொல்லினால்தான் இது சுன்னத்தாகுமே தவிர செயலினால் சுன்னத்து ஆகாது. ஏன், இது இபாதத்து கிடையாது. நகம் வெட்டுறது, முடி வெட்டுறது, ஒட்டகத்தில் ஏறி போகிறது, இது மாதிரியான கோதுமை ரொட்டி சாப்பிட்றது, இதுகளெல்லாம் என்ன இல்லை, பேரிச்சம்பழம் சாப்பிட்றதுலாம் அது சுன்னத்தில் வராதிங்க. அது நபி ஆகிறதுக்கு முந்தியும் சாப்பிட்டாங்க, நபி ஆகிறதுக்கு பிந்தியும் சாப்பிட்டாங்க, அவங்களுடைய எதிரிகளும் சாப்பிட்டாங்க, அவங்களும் சாப்பிட்டாங்க. இது வகி அல்லாஹ்வுடைய ஆர்டர் படி செஞ்ச ஒரு காரியம் இல்லை. ஃபஸ்ட்டு நீங்கள் விளங்க வேண்டிய என்னென்னு கேட்டால், இபாதத்து அல்லாத விஷயங்களில் ஒரு எப்படி செய்யணும் என்று முடிவெடுப்பதாக இருந்தால் அதுக்கு வாயால் என்ன உங்களுக்கு சொல்லப்பட்டுச்சுங்கிறத பார்க்கணுமே தவிர அவங்க செயலை போய் பார்க்கக்கூடாது. செயல்னால் வணக்கமாக ஆக முடியாது. ஏன், இது இபாதத்து இல்லை. அப்போ தாடியை பொறுத்த வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளோ வச்சாங்கங்கிற செயலை நீங்கள் பார்க்கவே தேவையில்லை. தாடி வைக்க சொன்னாங்க, விருப்பமான அளவுக்கு ஒருத்தர் வச்சுருப்பாங்க. உங்களுக்கு எது அங்கே சுன்னத்தாகிறது, அவங்களுடைய ஆர்டர்னால தான் தாடி சுன்னத்தாகிறது. அதுபோக தாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முளத்துக்கு வச்சாங்கன்ட்டு ஒரு பேச்சுக்கு ஆதாரம் இருக்குன்னு வைங்க, ஒரு முளத்துக்கு எல்லோரும் வைக்க இயலுமா, வருமா எல்லாத்துக்கும்? இது ஆளாளுக்கு வித்தியாசப்படக்கூடிய ஒரு விஷயம். இதுக்கு அளவை என்ன செஞ்சிட முடியாது, ஒரு ஜான் தான் இருக்கணும், 2 ஜான் தான் இருக்கணும்னு தீர்மானிக்கிறதா இருந்தால் எத்தனை பேருக்கு இந்த பக்கத்தில் தாடியில் இங்கன மட்டும் இருக்கும், சில பேருக்கு இங்கன இல்லாமல் இங்கன மட்டும் இருக்கும், சில பேருக்கு அங்கே ஒரு பூணு முடி மாதிரி இருக்கும், சில பேருக்கு நல்லா பெருசாக இருக்கும், சில பேருக்கு என்ன செய்யும், வளரவே செய்யாது. இப்படிலாம் பல விதங்கள் இருக்கும் பொழுது இதில் ஒரு அளவை ரசூலுல்லாஹ் சொல்லவும் முடியாது, சொல்லவும் மாட்டாங்க.
அதனால் அவங்க வச்சாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ வருது அது மாதிரி வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ அது மாதிரி வச்சுருப்பாங்களே தவிர அது சுண்ணத்தாவது அதுக்கு அது வந்து வணக்க வழிபாடை சேர்ந்தது இல்லை. அப்போ சுண்ணத்தை கண்டுபிடிக்கிறதா இருந்தால் இந்த மாதிரி காரியங்களில் அவங்க என்னென்ன சொன்னாங்கன்னு எடுக்கணுமே தவிர அவர்களுடைய தாடி எவ்வளோ பெருசாக இருக்குன்னு எடுக்கக்கூடாது. அது வந்து மார்க்க அடிப்படையில் வராது. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல்லில் தாடியை முழுமையாக வைங்கள்னு ஒரு வார்த்தை வருது. பல வார்த்தைகளில் பெரிய தாடி வைக்கணுங்கிறதுக்கு சொல்லக்கூடிய வாசகம் இந்த வாசகம் தான், தாடியை முழுமையாக வைங்க இப்படின்ற ஒரு வாசகத்தை சொல்கிறாங்க. அப்போ அது மட்டும்தான் நமக்கு சொல்லப்பட்டுச்சு. முழுமையாக வையுங்கள் என்று சொன்னால் அதை வந்து புரிந்து கொள்வது வந்து ரெண்டு விதமாக புரிந்து கொள்ளலாம். முழுமை என்பது வந்து நீளத்திலேயும் முழுமை இருக்கிறது, அதனுடைய பரப்பளவு இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் முழுமை என்று சொல்லலாம். அப்போ பரப்பளவு பூரா வயல் நிறைஞ்சு காணப்படுதுங்கிறோம். நிறைஞ்சுனா என்ன அர்த்தம், எல்லாம் ஒவ்வொரு இன்ச்சு தான் இருக்கு. புல் வந்து தரையெல்லாம் நிறைஞ்சிருக்குன்னு சொல்லுவோம். ஆனால் அந்த தரை முழுசும் புல் இருக்குமே தவிர அது வந்து 1.5 முழத்துக்கு 2 முழத்துக்கு இருக்கும்னு அர்த்தம் கிடையாது. அப்போ அந்த பரப்பளவை நிறைத்தாலும் அது வந்து நிறைவாக இருக்குது என்று சொல்லலாம். அல்லது நீளம் எவ்வளோ வருதோ வெட்டவே கூடாது, எத்தனை மீட்டருக்கு வளருது அப்படி விட்டுறணும்னு சொன்னாலும் அதுவும் நிறைவுன்னு சொல்லலாம். நிறைவு என்பதற்கு 2 அர்த்தம் இருக்கிறது. எந்த விஷயத்துக்கு சொல்லப்பட்டாலும் சரிதான், அது பரப்பளவில் நிறைவாக இருக்கலாம், அல்லது வந்து நீளத்தில் நிறைவாக எவ்வளோ வருது அவ்வளோ விட்டுற வேண்டியது என்கிற ஒரு அர்த்தமாக இருக்கலாம். 2 அர்த்தம் அந்த சொல்லுக்கு இருக்கிறது. எந்த சொல்லுக்கு? நிறைவாக வையுங்கள் என்றால் முழு இந்த ஓரத்தை ஒதுக்காமல் பாதி பிரெஞ்சு தாடி வைக்காமல் எங்கெல்லாம் தாடி வருதோ அந்த ஏரியா முழுசு இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறங்க, அதுவும் நிறைவு தான். அதே நேரத்தில் வந்து அது இப்படி கீழே எவ்வளோக்கு வருதோ அது ஒரு கொஞ்சம் கூட வெட்டிடாதீங்க என்கிற மாதிரி அர்த்தத்துக்கு அந்த சொல்லு இடம் தருது. இப்போ இந்த 2 அர்த்தத்தில் எதை நம்ம வந்து எடுத்துக்கொள்வது அப்படின்னு பார்த்தா, இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை எப்படி புரிந்து கொள்வது என்பதற்கு ஏற்றவாறு வேற ஒரு செய்தியை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, சிறு பையனுக்கு வந்து தலையில் இணைஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டால் பாதி முடியை சிரைத்து விட்டு பாதி முடியை சிரைக்காமல் விட்டுருக்குறாங்க. கோயிலுக்கெல்லாம் நேர்ச்சை பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்களாம் அப்படி வச்சுருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு சைஸ் இது வரைக்கும் வலிச்சிடுறது, இங்கிட்டு பூரா முடி இருக்கும், அல்ல இங்கிட்டு பூரா வலிச்சு விட்டு இங்கே மட்டும் முடி இருக்கும். அது குடுமி மாதிரி முன் குடுமி பின் குடுமின்னு நினைஞ்சிருப்பாங்க. அப்படி வைக்கக்கூடிய சில சமுதாயங்கள் கூட நம்ம நாட்டில் இருக்கிறார்கள். அப்போ இந்த மாதிரி ஒரு பையனுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், வச்சா முழுசாக வைங்க, சிரைச்சா முழுசாக சிரைச்சிருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இஹலிகு, அதுவும் முடி சம்மந்தப்பட்டது தான், இஹலிகு குல்லஹு அவித்ருக்கு குல்லஹு, வச்சா முழுசாக வைங்க, விட்டால் முழுசாக விட்டுருங்க அப்படிங்கிறாங்க. இப்போ இதுவும் முடி சம்மந்தப்பட்டது தான், முழுசாக விடுங்கள்னு வருது பார்த்தீங்களா, அதே முழுசாக விடுற தலைமுடிக்கு சொல்லும்போது முழுசாக விட சொல்கிறாங்க, தாடிக்கு சொல்லும்போது முழுசாக விட சொல்கிறாங்க. இப்போ தலைமுடிக்கு முழுசாக விடுன்னு சொன்னாங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? அப்போ தலைமுடியை வந்து பெண்கள் மாதிரி பெருசாக போட்டுக்கணும்னு அர்த்தம் வருமா, அந்த பரப்பளவில் கொஞ்சத்தை சிரைச்சிட்டு கொஞ்சத்தை விடுறது வருமா? அதுவும் முடி சம்மந்தப்பட்ட முடிக்கு ஏற்றவாறு இன்னொரு ஹதீஸில் விளங்கும் பொழுது தலைமுடியை சொல்லும் பொழுது நினைஞ்சாங்க, கொஞ்சத்தை சிரைச்சிட்டு கொஞ்சத்தை சிரைக்காமல் விட்டுறாதீங்க. இந்த ஒரு கருத்துக்கு என்ன செய்கிறாங்க, முழுசாக விட்டுருங்கன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நம்ம முடியெல்லாம் இந்த ஊழலுக்கு தான் வச்சுருக்கான் ஒருத்தன், ஒவ்வொரு இன்ச்சு தான் வச்சுருக்கிறான் மொத்த தலையிலையும். முழுசாக முடி வச்சுருக்கான்னு சொல்லுவோமா? சொல்லுவோம். ஏன் முழுசாக வச்சுருக்கான்னு சொல்கிறோம், எங்கனையும் சிரைக்காமல் இருக்கிறான்ல. ஆனால் இந்த அர்த்தத்தில் அது முழுசா, வளர்ந்ததையெல்லாம் விட்டுறதுங்கிற அர்த்தம் வச்சு பார்த்தீங்கன்னா அது முழுசா. அவன் எவ்வளோ வெட்டியிருப்பான், விட்டுருந்தான்னா அவனுடைய முதுகு வரைக்கும் கூட அது வந்திருக்கும். அவ்வளோ பெரிய இதை வெட்டி இருக்கிறான், ஆனாலும் தலை நிறைய முடி வச்சுருக்கான்னு சொல்கிறோம். தலை நிறைய முடி வச்சுருக்கான்னு என்ன செய்கிறோம், சொல்கிறோமா இல்லையா? அப்போ தலை நிறைய என்கிறதனுடைய அர்த்தம் வந்து அந்த ஏரியா எங்கெல்லாம் முடி வருகிறதோ அந்த ஏரியாவில் எதுவும் எடுக்க வலிக்கலை, சிரைக்கலை, அவ்வளோதான். அதே மாதிரி தான் தாடிக்கு அதே மாதிரி எடுப்பது தான் சரியான பொருத்தமானதாக இருக்கிறது என்று நம்ம என்ன சொல்கிறோம், முழுமையாக தான் வச்சுருக்குறோம், சிரைச்சா இருக்கிறோம். தலைமுடியை முழுமையாக வைக்கிறதுக்கு எப்படி அர்த்தம் செய்கிறோமோ அதே மாதிரி இதுக்கும் செய்யுங்க. இது சுருக்கமாக உள்ள உங்களுக்கு விளக்கம். இன்னும் நிறைய என்னென்ன வாதம் வைக்கிறாங்க, மாற்று வாதம், எல்லாத்துக்கும் பதில் சொல்லக்கூடிய வகையில் விரிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன செய்யுங்க, இந்த தாடி ஒரு ஆய்வுங்கிறத தெரிஞ்சுக்கிறங்க. அந்த தாடிக்கு அளவுலாம் கிடையாது, சிரைச்சிடக்கூடாது. இந்த பிரெஞ்சு தாடி, ஒட்டு தாடி, இந்த முடிக்கான வைப்பாங்கள்ல இப்படி ரவுண்டாக, இது மாதிரிலாம் வைக்கும் பொழுது தாடி வரக்கூடிய இந்த பகுதிகள் பரப்பளவில் ஒரு பகுதியை ஒருத்தர் வலிச்சிடுறாரு, வலிக்கும் போது முழுசாக அவர் வைக்கலை அப்படிங்கிற அர்த்தம். அப்போ முழுசுக்கு இந்த அர்த்தம் அந்த அர்த்தம் இருந்தாலும்
இந்த அர்த்தத்தை மட்டும் நம்ம தேர்ந்தெடுக்க காரணம் என்னென்னா தலைமுடியோடு அது அந்த அர்த்தத்தோடு ஒட்டி பொருந்தி போகுது, ரெண்டு முடி சம்மந்தப்பட்டது தான். அதனால இதுதான் மேட்சாக இருக்குதுங்கிற அடிப்படையில் சிறந்த அர்த்தத்தை நம்ம நினைஞ்சுக்கிட்டோம், எடுத்துக்கிட்டு இதை வச்சா போதுங்கிறோம். ஒருத்தர் இப்படி தான் வைப்பேன்னு அதை போய் நம்ம தடுக்க மாட்டோம். ஒருத்தர் இவ்வளோ தான் வைப்பேன், அவருடைய உரிமையாக இருக்கணுமே தவிர அதுதான் செய்யணும்னு வற்புறுத்தினாரே, ஆனால் அது சரியில்லை. அதான் நம்ம சொல்கிறோம்.